எப்ப பார்த்தாலும் அவங்கள குத்த சொல்லிட்டே இருக்க. பின்னடா அவ ராசி கெட்டவதா இன்னும் இது 1000 தடவை சொல்லுவேன். எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். என்னமோ ஒரு நாள் 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு சும்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆட. நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவனாலதான் உனக்கு காயமே பட்டுச்சு. என்னமோ உளர்ற. சும்மா தேவையில்லாம கண்டதையும் சம்மந்தப்பட்டு பேசிட்டு இருக்காத. என்னடா சம்மந்தம் இல்ல? ஏண்டா அவளோட புருஷனும் இதே மாதிரி சங்கிலியா இருக்கிறவனாலதான் குத்துப்பட்டு செத்தா. இப்ப அதே ஆளுங்களாலதான் நீ கையில கட்டு போட்டு வந்து நிக்கிற. இதுக்கு மேல என்னடா சம்மந்தம் வேணும்? குத்தம் கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா யார வேணும்னாலும் எதுல வேணாலும் குத்த கண்டுபிடிக்கலாம். நீ சொல்றதையே இப்படி மாத்தி யோசிச்சு பாரு. அன்னைக்கு அவரு மாதிரி நானும் செத்துருக்க வேண்டியவன். தானோ ராசியால நான் பொழைச்சு வந்திருக்கலாமே. நஷ்டத்துல இழுத்து மூடி இருக்க வேண்டிய ஹோட்டல்ல அவங்க வந்ததுல இருந்து லாபம் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமே. சரியா சாப்பிடாம படிக்காம அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருந்தவ நம்ம நிலா குட்டி இப்ப நல்லா இருக்கிறதுக்கு அவங்க வந்த நேரம் தான் நினைக்கலாமே. எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில தாமா இருக்கு. பகல்ல கூட கருப்பு கரடி மாட்டிட்டு பார்த்தா இருட்டாதாமா தெரியும். ஓஹோ, எனக்கு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு ஆயிட்டியா நீ? அவங்க வந்தது எனக்கு ராசின்னு நான் நம்ப. நீயும் ஒரு நாள் புரிஞ்சுப்ப. நான் சொல்றதும் இப்ப உனக்கு புரியாதுடா. உன் வயசு அப்படி. உனக்கு ஒரு நாள் நான் சொல்றது புரியும். நீ என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும்